ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான பாசிப்பருப்பு லட்டு எப்படி வீட்டிலேயே செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறி இருக்குது. இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் இல்லைனா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதிலிருந்து 1 கப் அளவு பாசிப்பருப்பு மாவு எடுத்திருக்கேங்க. இது அப்ராக்சிமேட்டாக 250 கிராம். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுகர் பவுடர் ரெடி ஆயிடுச்சு, பாசிப்பருப்பு பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நாம் பாசிப்பருப்பு பவுடரையும் இந்த சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவை நம்ம சலிச்சு எடுக்கும்போது இதில் இருக்க தூசி, தும்பு, கட்டி எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதனால் நமக்கு உருண்டைகளை சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறமா நாம் சலிச்சு வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு நெய் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்துருச்சு, நல்லா சூடாகவும் ஆயிடுச்சு. அதிகமான ஃப்ளேமில் வச்சோம்னா மாவுடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு, கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம எடுத்து உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நாம் உருண்டைகளை பிடிக்கும்போது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிடிக்கும்போது இந்த உருண்டைகள் நமக்கு விரிசல் வராமல் நல்லா நமக்கு கெட்டியாக ஷேப்பாக வருங்க. இல்லைன்னா நமக்கு மாவு விரிசல் வரும். இப்போ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையும் போது ரொம்ப சூப்பராக வருங்க. இது கூட நம்ம ட்ரை நட்ஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை பிடிக்கும்போது அது க்ரன்ச்சியாக நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு உருண்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.